நீங்கள் வந்து 2 சீட்டு 1 சீட்டுன்னு சொல்லி எங்களை வந்து சுருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் 2024 தேர்தல் எங்களுக்கான தேர்தல், பாஜகவுக்கான தேர்தல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஸோ அதுக்கப்புறமா கட்சி வளர்ந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 12% வாக்கு வங்கியில் இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்குன்னு சொல்லி ஒரு 18% பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நீங்க வந்து 2026 எங்களுக்கு முக்கியம் இல்லை, 2029 தான் முக்கியம்னா அந்த 18% வாக்காளர்களும் யாருக்கு ஓட்டு போடணும்? இது என்ன பேச்சு? அப்ப அப்படி வந்து அந்த 18% வாக்காளர்கள்ல பாதி பேர் வந்து வேற கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்பி வருவாங்களா? அப்போ அந்த 18%க்காக உழைத்தவர்களுடைய மதிப்பு என்ன ஆகுது? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். திரு நயினார் நாகேந்திரன் எதற்காக வந்து இதை வந்து பூத் கமிட்டி மீட்டிங்கில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரே டார்கெட் 2026 தான். 2029க்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 2026 இப்போ இந்த கூட்டணி அமைச்சும் போதே வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை இந்த கூட்டணி வந்து 2029க்கானது அப்படின்னு. ஏங்க 2026 வரைக்குமே வந்து இந்த கூட்டணி நிலைக்குமா அப்படின்னு யாருக்குமே தெரியல. அப்படி ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த கூட்டணி உடையும், இல்லை இந்த கூட்டணியிலிருந்து பாஜகவை கழட்டி விடுவார்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம், பேசிக்கிட்டே தானே இருக்கோம். அப்படி இருக்கிற போது 2029 எங்க இருக்கு? இப்போ இது வந்து அதிமுகவுக்கும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தாதா? இப்போ நயினார் நாகேந்திரன் இப்படி சொன்னதை அதிமுக ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தாதா? அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் 2026 தேர்தல் எங்களுக்கானது, நீங்களே சொல்லியிருக்கீங்க, உங்க டார்கெட் வந்து 2029 தான் சொல்லியிருக்கீங்க, அதனால தயவு செய்து இப்போதைக்கு இந்த சீட்டை மட்டும் வாங்கிக்கங்க, நாங்க கொஞ்சம் நிறைய போட்டி போட்டுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க அதிகமான சீட்டு போட்டி போட்டுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதை வந்து ஒரு பார்கெனிங்கா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களா? சரி, அப்படியெல்லாம் யூஸ் பண்ணி ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, 2029 மறுபடியும் பாஜகவோட கூட்டணி வைப்பாங்கங்கிறது என்ன நிச்சயம்? ஏன்னா நேஷனல் லெவல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து ஒரு சரிவில் இருக்கு. சரிவில் இருக்கிற இந்த சென்ஸ், நம்ம ஏற்கனவே தொட்ட நம்பரை விட குறைவான சீட் வாங்கியிருக்கோம். அப்போ அதை விட குறையுமா, இல்லை அதே இடத்துல நிற்குமா, மறுபடியும் கூட்டணி ஆட்சி வருமா, இப்படித்தான் வந்து அந்த இடத்துல இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் வந்துடும். அப்பவும் அவங்க சொல்றதை தான் நம்ம கேட்கணும். அப்புறம் எங்கிருந்து வந்து தமிழகத்தில் தாமரை மலரும்?